வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா கல்யாணமான பொண்ணு தன்னோட தோழி இறந்ததுக்கு அப்புறம் அவளோட ஆத்மா இவங்க வீட்டுக்கு வந்து பண்ற அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். காஞ்சிபுரம் வந்து ஒரு கோயில் நகரம்னே சொல்லலாம். இந்த இடத்துல நிறைய கோயில்களும் வரலாறு சிறப்புமிக்க கோயில்களும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல அதிகமாவே இருக்கு. அந்த காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்துல சீதா அப்படின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க பெத்தவங்க, அதாவது அப்பா அம்மா ஒரு தம்பி, இப்படி கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வர இந்த சீதா அந்த வில்லேஜ்ல இருந்து, அதாவது அந்த கிராம பகுதியில இருந்து காஞ்சிபுரம் சிட்டி வரைக்கும் வந்து தன்னோட படிப்பு, அதாவது டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு வராங்க. ஆசிரியர் பயிற்சி அந்த இது வந்து படிச்சுட்டு வராங்க. இதனால அந்த கிராமத்துல இருந்து தினமும் ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது இவங்க விருப்பப்பட்டு எடுத்த அந்த படிப்பை ரொம்ப ஆசையோட ரொம்ப கனவுகளோட படிச்சுட்டு வராங்க நம்ம சீதா. இந்த நிலையில ஒரு கட்டத்துல இந்த படிப்பை முடிச்சு அவங்க கிராமத்துல இருந்து பக்கத்திலேயே ஒரு கிராம பகுதியில ஒரு ஸ்கூல்ல இவங்களுக்கு வேலையும் கிடைக்குது. அந்த வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க பிரியா அப்படின்ற ஒரு நபர் வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அந்த பிரியா அப்படின்ற நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்கூல் இருக்குல்ல, இப்போ சீதா போய் சேர்ந்திருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கூல் இருக்கிற இந்த ஊரு பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணு தான் இவங்க. இந்த சீதா அப்புறம் அந்த பிரியா அந்த ஸ்கூல்ல சேர்ந்து ஒன்னா வேலை செய்யும் போதே நல்ல நட்பு ரீதியா பழக்கமாகுது. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூல்லயே நல்ல நட்போட பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீதா இருக்காங்களே, அவங்களோட ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க அப்பா ஒரு விவசாயி, அவங்க அம்மா அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்றாங்க. இந்த தம்பி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. இந்த தம்பியோட கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறு வயசுல இருந்தே இந்த சாமி மேல நம்பிக்கை சுத்தமா கிடையாது. வீட்டுல சாமி கும்பிட்டாலே என்ன இதெல்லாம் கும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே இவருக்கு இயற்கையாவே இந்த சாமி மேல இருக்கிற நம்பிக்கை அது இதுன்னு எதுவுமே வரதில்லை. சாமி மட்டும் இல்ல, பேய் பிசாசு எதுலையுமே இவருக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு பேசுற ஒரு நபர் தான் இந்த சீதாவோட தம்பி. ஒரு கட்டத்துல இவர் காலேஜ் லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும்போது வீட்டுல சாமி கும்பிடுறதுக்கு இவர் வந்து தடங்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல, நீங்க கும்பிடுறதா இருந்தா கோயில் கட்டி வச்சிருக்கீங்கல்ல அங்க போய் கும்பிடுங்க, இங்கெல்லாம் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு என்ன வெறுப்பேத்தாதீங்க, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுல சண்டை போடுவாராம். அந்த மாதிரி சமயத்துல சீதா வந்து தம்பியை பார்த்து, டேய் கம்னுரா, இதெல்லாம் பேசக்கூடாது அம்மா அப்பா கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே யாரு பேச்சுக்கும் அடங்காத அந்த தம்பி சீதா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கம்முனே இருப்பாராம். ஏன்னா சிறு வயசுல இருந்தே சீதா மேல அளவு கடந்த அன்பு, இவங்க அக்கா தம்பின்றது பயங்கரமான ஒரு பாசத்தோட வளர்ந்துட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். அதனால வீட்டுல யார் சொல்றதையும் கேட்காத அந்த தம்பி சீதா சொல்றதை மட்டும் எப்பவுமே எதிர்த்து பேசாம அக்கா சொன்னா சரின்னு தலையாடிட்டு போற ஒரு கேரக்டராகவே அந்த தம்பி இருந்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம அந்த கிராம பகுதியில அடிக்கடி இந்த பேய் பிடிக்கிறது, இந்த பேய் ஓட்டுறது அப்படின்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்துட்டு வரும். அந்த கிராம பகுதியில ஒரு பூசாரி இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மன் கோயில்ல வந்து ஒரு பூசாரி இருக்காரு. அவர் தான் அந்த ஊர்ல பேய் பிடிக்கிறது, இந்த பில்லி சூனியம் விளக்குறது இப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த விளக்கி விடுற விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நடக்கும் போது கூட இந்த சீதாவோட தம்பி என்ன பண்ணுவார்னா, என்ன இன்னைக்கு எனக்கு உனக்கு என்ன வேணும், எதுக்காக இப்படி நடிக்கிற, உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா அடிச்சிட்டாங்களா, அதனாலதான் இப்படி நடிக்கிறியா அப்படின்னு அந்த பேய் பிடிச்சிருக்கிற நபர்களை அந்த கூட்டத்துல வச்சு டைரக்டா கிண்டல் பண்றதும் அவங்கள வந்து ஒரு அவமரியாதையா பேசுறதும் வழக்கமா வச்சிருக்காரு. இதனால 2-3 வாட்டி அந்த பேய் பிடிச்ச அந்த பொண்ணு இருக்காங்க, அந்த பையன் இருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தார்களே இவங்க குடும்பத்துல சண்டை போட வந்திருக்காங்களாம். இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நானே பெரும் கஷ்டத்துல இருக்கோம், உன் பையன் வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்றான், இதெல்லாம் வச்சுக்க வேணாம்னு சொல்லி
சொல்லி இந்த மாதிரி கிண்டல் பண்ற விஷயம் எல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்புறம் அப்படின்னு சொல்லி சில மிரட்டல்களும் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. இதனாலேயே இவங்க அப்பா அம்மா இந்த சீதாவோட தம்பியை எப்பவுமே திட்டுறது வழக்கம். ஏன்டா இப்படி இருக்க, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை விட்டுடு, அதை போய் நீ கலாய்ச்சு அதாவது கிண்டல் பண்ணி அவங்கள அவமானப்படுத்தி அப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணி தான் உன்னோட நம்பிக்கையை நீ அங்க வந்து விதைக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படிலாம் எல்லாருமே சொல்லி கூட அந்த தம்பி வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறது தான் அவரோட வேலையாவே வச்சிருக்காரு. எப்பவும் போல சீதா அன்னைக்கு காலையில சைக்கிளை எடுத்துட்டு அந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போறாங்க. எப்பவுமே காலையில வேலைக்கு போனா மாலை ஒரு 6-6:30 வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு மதியமே ஒரு 2-3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க சீதா. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, என்னம்மா சீதா என்னாச்சு, இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு, எப்பவுமே நீ சாயந்தரம் தானே வருவ, ஏதாவது பிரச்சனையாம்மா அப்படின்னு கேட்கும்போது சீதா அப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரிமா நம்ம என் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற பிரியா என்னோட தோழி வந்து தூக்கு போட்டு இறந்துட்டா, அவளோட வீட்டுக்கு தான் அந்த டெத்துக்கு போயிட்டு வந்தேன், அவன் முகத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை, அதனாலதான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல அவர் பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணுன்றதுனால ஒரு பெரிய வீட்டு சாவு அப்படின்ற காரணத்தினால அந்த ஸ்கூலு அப்புறம் அங்க இருக்கிற கடைகள் எல்லாமே மூடிட்டாங்க, ஸ்கூலும் பசங்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு லீவ் விட்ட மாதிரி ஆயிப்போச்சு, அதனாலதான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏமா என்னாச்சு, எதனால அவ இறந்துட்டானா, இல்லம்மா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ பிரச்சனையா, அதனாலதான் அவ ஏதோ அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அன்னைக்கு அந்த பிரியா இறந்துட்டாங்க, அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து இவங்க ஆஃப் டே வந்துட்டாங்க, அதாவது மதியமே வந்துட்டாங்க அப்படின்ற அந்த பிரச்சனை அன்னியோட முடிஞ்சுதா பாத்தீங்கன்னா இல்ல. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது நம்ம சீதாவோட வாழ்க்கையில. அந்த பிரியாவோட டெத்துக்கு அதாவது அந்த இறப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சீதா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சுபாவங்கள் மாற ஆரம்பிக்குது. ரொம்ப சைலண்டான ஒரு மனநிலைக்கு, ரொம்ப அமைதியான மனநிலைக்கு அந்த சீதான்றவங்க தள்ளப்பட்ட மாதிரி, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ற மாதிரி வீட்டுல எல்லாருமே சீதாவை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்க மாட்டாளே, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற பொண்ணு, காலையில ஆனா ஸ்கூலுக்கு அவ்வளவு வேகமா போயிட்டு ஈவினிங் ரொம்ப புத்துணர்ச்சியோட வர பொண்ணு இப்படி சோகமா இருக்காளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த குடும்பம் என்ன பண்றாங்கன்னா, சரி இவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, முதல்ல இந்த கல்யாண வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ளேயே மாப்பிள்ளை பார்த்து சீதாக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட சீதாவோட கணவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நாங்க தனி கொடுத்தனம் போயிடுறோம், நாங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்க விரும்பல, நாங்க தனியா கொடுத்தனம் பண்ணா எங்களுக்கான செலவை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எங்களை வச்சு இது பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி சீதாவோட கணவர் சொல்றாரு. இந்த விஷயத்த சீதாவோட வீட்டுல அவங்க அப்பா அம்மா கேட்டு, தயவு செய்து இப்படி பேசாதீங்க, நீங்க எங்க வீட்டோட மாப்பிள்ளையாவே இருங்க, எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணும் கவலை இல்லை, உங்களை நாங்க இன்னொரு பிள்ளையா நினைக்கிறோம், தயவு செய்து எங்க வீட்டோட இருங்க, எங்க ஊர்ல இருந்து நீங்க போற வேலை பண்ற இடத்துக்கு வந்து ரொம்ப பக்கம், எங்க வீட்டுல இருந்து நீங்க வேலைக்கு போறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அதனால நீங்க எங்க வீட்டோடவே இருங்க, நாங்க அதை பத்தி எதுவுமே தப்பா நினைக்க மாட்டோம், நீங்க எங்களுக்கு ஒரு பிள்ளையா இருங்க அப்படின்னு சொல்லி அவரை சம்மதிக்க வச்சு இந்த சீதாவோட வீட்லயே தங்க வைக்கிறாங்க. ஒரு 2-3 நாள் நல்லபடியா போயிட்டு இருக்கு அந்த கல்யாண வாழ்க்கை. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு திடீர்னு சீதா எழுந்து உட்கார்ந்து, ஏய் ஏய் யார் நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. பக்கத்துல படுத்திருக்கிற அவரோட கணவர் வந்து ஒண்ணுமே புரியல, என்னடா இது யார் கத்துறது அப்படின்னு ஏஞ்சி பார்க்கும்போது அந்த எழுந்து பார்த்து சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவர் பக்கத்துல இருக்கிற ஒய்ஃபை பார்க்கல, ஏன்னா ஒய்ஃப் மேலதான் அவருக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. சுத்தி சுத்தி பாக்குறாரு, பார்த்தா இவரை முறைச்ச மாதிரியே சீதா வந்து அந்த கட்டிலேயே உட்காந்துட்டு பயங்கரமா கோபத்தோட இவரை பாக்குறாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லி சீதாவோட கணவர் கேக்குறாங்க. ஓங்கி ஒரே அடி, யார் நீ ஏன் பக்கத்துல வந்து படுத்திருக்க, இது யார் வீடு, நான் எதுக்கு இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு முக தோற்றத்துல நம்ம சீதாவோட கணவரை பார்த்து சீதா வந்து இப்படி கேக்குறா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் தான் ஆகுது. என்னடா இது சீதாவே கிடையாது, இது யாரு இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி சீதாவை போட்டு உழுக்குறாரு. சீதா சுத்தமா நார்மலே ஆகல. ஏய் நீ யாரு என் மேல கைய வைக்கிற, வெளியே போடா, வெளியே போ, இது என் ரூமு, நீ எப்படி ஏன் பக்கத்துல படுக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா நான் சொல்றது கேளுமா, என்னமா ஆச்சு உனக்கு, அவர் திருப்பி கையை பிடிக்க போற அந்த நேரத்துல அவரோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி செவத்துல வச்சுட்டு, யார் நீ, திருப்பி சொல்றேன் என் மேல கையை வைக்கிற, நீ யார், நீ வெளியே போ அப்படின்னு சொன்ன உடனே கையை தட்டி விட்டுட்டு கைகள்லாம் நடுக்கத்தோட அந்த சீதாவோட கணவர் கதவை திறந்துட்டு ஐயோ அம்மா கத்திட்டு ஓடுறாரு.
இவங்க வீட்டுல இருக்கிற அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பி யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, சீதா ஏதோ ஆயிடுச்சு, என்ன அப்படியே கழுத்தை பிடிச்சி செவத்துல தூக்கிட்டா, நீ யாருன்னு என்னையே கேக்குறா, கன்னத்துல வேற அடிச்சுட்டா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சீதா வந்து ரொம்ப சாந்தமான பொண்ணு, இவ போய் இப்படி நடந்துக்கிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த ரூம் உள்ள வந்து பாக்குறாங்க. அந்த கட்டில் மேல காலை போட்டு தலை குனிஞ்சபடி சீதா பெருமூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. சீதாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த பெட்ரூம்குள்ள நுழைஞ்சு, சீதா என்னமாச்சு, ஏன் மாப்பிள்ளை கிட்ட இப்படி நடந்துகிட்ட, என்ன ஏதாவது கோவமா, 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா, அவரை கையை கழுத்து பிடிச்சி செவத்துல தூக்கிட்டியாமே, என்ன உன் பிரச்சனை, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கேக்குறாங்க. அந்த நேரத்திலயும் சீதா என்ன பண்றான்னா கால் மேல காலை போட்டுட்டு அந்த பெட்ல உட்காந்துட்டு தலைய குனிஞ்சபடியே பெருமூச்சு விடுறா. அவ ஏதோ ஒரு கோவத்துல இருக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த நேரத்துல பேய் பிசாசுன்னு எந்த டவுட்டும் வரல. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ மனஸ்தாபம் போல, அதனாலதான் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, அவர் மேல கைய வச்சிட்டு இருக்கா, இவர் வந்து பயந்துட்டாரு இப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு தாட் அவங்களுக்குள்ள வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா, சரிம்மா நீ தூங்கு, காலையில ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லி அவங்க சீதாவோட கணவரையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ ஏதோ கோபத்துல இருக்கா, ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவருக்கு வந்து சொல்றாரு, இது சீதாவே கிடையாது, சீதா இப்படி நடந்துக்கிற ஆள் இல்ல, அவ கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது, நான் அவ கூடவே தான் இருந்திருக்கேன், அவளோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும், அதனால இது சீதாவே இல்ல, தயவு செய்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க அப்பா அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்த அப்பா அம்மாவும் தன்னோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பயம் தான். அதனாலேயே இவங்க வந்து கணவரை சமாதானப்படுத்துறதுலயே இருக்காங்க. ஒரு வழியா அவரையும் சமாதானப்படுத்தி அவரை வெளியவே ஹால்லயே படுக்க வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகுது. அடுத்த நாள் காலையில சீதா வழக்கம் போல ஏஞ்சு எல்லாரையும் அவங்க அப்பா அம்மாவே இவளை எழுப்புறா. டைம் ஆச்சுமா, காலைல நான் ஸ்கூலுக்கு போகணுமே, என்னை எழுப்பி விட தேவை, நான் நல்லா தூங்கிட்டேன், அவர் எங்க என் பக்கத்துல தான் நைட்டு படுத்திருந்தாரு, காலையில ஆளை காணோம், இங்க வந்து பார்த்தா ஹால்ல படுத்திருக்காரு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கு. என்னடா இது, நேத்து நைட்டு ஒரு மாதிரி பேசினா, ஒரு மாதிரி சண்டை போட்டிருக்கா, நம்ம கேள்வி கேட்க எந்த பதிலுமே சொல்லல, காலையில எழுந்து வந்த உடனே ஏன் என்னை எழுப்பல, டைம் ஆச்சுன்னு கேட்கறாளே அப்படின்னு இவங்களுக்கே ஒரு டவுட் கிரியேட் ஆகுது. ஆனா சீதா அன்னைக்கு வழக்கம் போல வீட்டுல சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வழக்கம் போல ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிடுறா, அவளோட அன்றாட வேலையை பார்க்க போயிடுறா. இந்த கணவரும் சரி ஓகே அவ நார்மல் ஆயிட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு அவரும் வேலைக்கு போறாரு. வீட்டுல இருக்கிற எல்லாருமே நார்மல் ஆயிடுறாங்க. அன்னைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர சீதா ரொம்ப நார்மலா இருக்காங்க, வீட்டுல எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அடுத்த நாள் நைட்டு சீதா பெட்ல படுத்துட்டு இருக்காங்க, அவங்க கணவர் படுத்துட்டு இருக்காங்க. சீதா வந்து அவங்க கணவரோட காலை அமுக்கி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி தண்ணி எடுக்க போறாங்க. கிச்சனை நோக்கி போன சீதா தண்ணி எடுத்து அந்த பானையில இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. அந்த தண்ணி எடுத்து வேணும்ட்டே கீழே கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்க தண்ணி எடுக்க போனவ என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு கணவர் வந்து சீதா அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. சீதா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இவர் குரல் கொடுத்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இவங்க அம்மா காதுல விழுந்துருது. ஏன்னா அவர் சீதான் கத்திக்கிட்டே இருக்காரு, இந்த பொண்ணு எங்கதான் போனா, கிச்சன் உள்ள போனா, இப்பதான் பார்த்தானா, இன்னும் வெளியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. கிச்சன் உள்ள போனா அந்த சைடு திரும்பி நிக்கிற சீதா இவங்க கூப்பிட எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம அந்த பானையில இருந்து தண்ணி எடுத்து பொறுமையா ஊத்திக்கிட்டே இருக்காங்க கீழே. கிட்ட போயிட்டு பொறுமையா அவங்க அம்மா, சீதாமா உன் கணவர் கூப்பிட்டே இருக்காரு, என்னன்னு போய் கேளுமா, எவ்வளவு நேரம் ஆச்சு, தண்ணியை ஏன் வேஸ்டா எடுத்து கீழே ஊத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது திரும்பவும் அந்த உரும்பல் சத்தம் பயங்கரமா கேக்குது சீதா பக்கத்துல. இவங்களுக்கு ஒரு விதமான டவுட் வருது, ஆஹா ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது, அதே மாதிரி சவுண்டு தான் அன்னைக்கு கேட்டுச்சு, இன்னைக்கும் இப்படி சவுண்டு கேக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சீதாவை பொறுமையா தோள்பட்டையை பிடிச்சி திருப்புறாங்க. அங்க சீதாவோட அம்மா பாக்குற உருவம் சீதாவோட முகமே கிடையாது, அது வேற ஒரு பொண்ணோட மூஞ்சி தெரியுது. அங்க சீதாவோட முகத்துல வேற ஒரு பொண்ணோட முகம் தெரியுது. இத பார்த்து அலறி அடிச்சு கத்திட்டு கீழே விழுந்து தலையில அடிபட்டுருது சீதாவோட அம்மாக்கு. அந்த ரத்தம் வடிய பின்னாடி கையை பிடிச்சிக்கிட்டே ஏங்க இங்க வாங்க, கிச்சன்ல யாரோ ஒரு பொண்ணு நிக்கிறா, அது நம்ம சீதாவே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு பெட்ரூம்ல இருக்கிற கணவர் அலறி அடிச்சுட்டு ஓடி வராரு. இந்த சைட்ல இருந்து அவங்க அப்பாவும், அதாவது சீதாவோட அப்பாவும் அங்க இருந்து ஓடி வராரு. இந்த சமயத்துல அவங்க தம்பி வரான். தம்பி வந்துட்டு, ஏன்க்கா இப்படி பண்ற, என்னாச்சு, உன் புருஷன் அடிக்கணுமா, இதுக்காக தான் இந்த பிளான் பண்ணி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டா பேசும்போது சீதா அந்த டம்ளரை தூக்கி ஓங்கி தரையில அடிக்கிறாங்க. அந்த டம்ளர் கீழே பட்டு அப்படியே தெரிச்சு மேல
ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அந்த ஃபேன்ல போய் அடிக்குது. அவ்வளோ ஃபோர்ஸா அந்த டம்ளர் தூக்கி அடிக்கிறாங்க. இவன் தம்பி அப்போ கூட என்ன சொல்றான், இந்த மாதிரிலாம் விளையாட்டு உன் புருஷன்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத, சும்மா நடிக்காதக்கா போக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். ஆனா அந்த வீட்டுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்ட்டு அப்பதான் சீதாவோட அப்பாவுக்கும் அந்த கணவருக்கும் கீழே மயக்கமா இருக்கிற அந்த அம்மாக்கும் சீதாவோட அம்மாக்கும் புரிய வருது. ஒரு கட்டத்துல சீதாவோட அம்மாவை கூட்டு போயிட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டு அவங்க தலையில ஒரு 2-3 தையல் போடுற அளவுக்கு அவங்களுக்கு தலையில பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த நபரும், அதாவது சீதாவோட அம்மாவும் அவங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க. இந்த கணவர், சீதாவோட கணவர் கதவை வெளியே தாப்பால் போட்டுட்டு வெளியே பயங்கர பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த தம்பியானவன் எங்கேயோ வெளியே போயிட்டான், வரவே இல்லை அன்னைக்கு நைட்டு. இவங்க 3 பேரும் சேர்ந்து திண்ணையில உட்காந்து பயங்கரமா யோசிக்கிறாங்க. என்ன பிரச்சனை, என்னதான் நடந்திருக்கும், சீதாக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, காலையில நம்ம சாமியாடி கிட்ட அவளை கூட்டு போலாம். அந்த அம்மன் முன்னாடி வச்சு அவரு கேள்வி கேட்டா உடம்புல இருக்குது பேயா பிசாசான்றது எல்லாமே தெரிஞ்சிடும், அதனால யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருந்து கதவை தட்டுற சவுண்டு பயங்கரமா கேக்குது. இவர் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த செகண்ட் உள்ள இருந்து டொம்மு டொம்மு டொம்முன்னு அந்த கதவை போட்டு உள்ள இருந்து சீதா அடிக்கிறா. ஏய், என்ன எங்க கூட்டு போக முடிவு பண்றீங்க, எங்கேயும் கூட்டு போக முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், இவ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ். அப்பதான் தெரியுது சீதா உடம்புல ஏதோ ஒரு துராத்மா இருக்கு, இதுதான் சீதாவை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு, இதனாலதான் அந்த கணவரை அன்னைக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுது. இந்த கதவு தட்டுறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த சம்பவம் அந்த வீட்டுல நடக்குது. அக்கம் பக்கத்துல இருக்க யாருக்கும் கேட்டக்கூடாது, இது எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கட்டத்துல அந்த சத்தம் அமைதியாகுது. பொறுமையா கதவை திறந்து போய் பார்த்தா சீதா பொறுமையா எப்படி அன்னைக்கு கட்டில உட்காந்து பெருமூச்சு விட்டுட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாலோ அதே மாதிரி உட்கார்ந்து, ஆனா இந்த தடவை பெருமூச்சு விடல, பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. இவ அழுகிறத பார்த்து எங்க திரும்பி வெளியே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ற போறான்னு ரொம்ப பொறுமையா போய் அந்த பெட்ரூமோட கதவை வேகமா சாத்திடுறாங்க. சாத்திட்டு உள்ள சீதா கிட்ட சொல்றாங்க, அதாவது சீதா உடம்புல இருக்கிற அந்த பேய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க 3 பேரும். நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னை நாளை காலையில் நாங்க ஓட்டிடுவோம், என் பொண்ணை நீ கஷ்டப்படுத்துறியா, உன்னால இந்த குடும்பத்துக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அசிங்கமா வார்த்தைகளை பேசி அவங்க அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கிராமத்துல உங்களுக்கே தெரியும், எதையாவது பார்த்தா எப்படி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதை துரத்தலாம் அப்படின்றதான் மைண்ட் பண்ணி அதை பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை இந்த சீதாவோட அம்மா பேசும்போது அந்த பேய் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, அழுகிற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணி என் உயிரை விட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இதே வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்றாங்க சீதா அந்த ரூம்ல உட்கார்ந்து. ஆனா அங்க கேட்கிற குரல் வந்து சீதாதே கிடையாது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது தப்பு பண்ணிட்டேன் இந்த வார்த்தையை சொல்லி இந்த ஆத்மா அழுது இது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துட்டு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில 6 மணிக்கெல்லாம் அந்த கதவை திறந்து பாக்குறாங்க. சீதா அதே மாதிரி உட்காந்து இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த சாமியார் வீட்டுக்கு போயிட்டு அந்த கணவரும் அவங்க அப்பாவும் போய் கூட்டு வராங்க. கூட்டு வந்துட்டு உள்ள உடுக்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடுக்கைய அடிச்சு அந்த பேயை பதில் பேச வைக்கிறாங்க. ஆனா அந்த பேய் வந்து ஒரு வார்த்தை கூட பேச ஆரம்பிக்கல. இவளை வீட்டு உள்ள வச்சுலாம் இப்படி கேட்க கூடாது, இந்த மாதிரி வாய் திறக்காம அட்டங்கா பிடாரியா இருக்கிற இந்த மாதிரி பேய்களை அந்த ஆத்தா முன்னாடி வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் கேட்டு இவளை இங்க இருந்து விரட்ட முடியும், அதனால நம்ம இங்க இருந்து கூட்டு போலாம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி வம்படியா சீதாவை கை காலை பிடிச்சி தூக்கிட்டு போய் அங்க இருந்து வெறும் 100-200 மீட்டர் தான் அந்த கோயில். ஊருக்கு நடுவுல இருக்கும், மரத்துக்கு கீழே அந்த அம்மனோட சிலை, அதுக்கு பக்கத்துல இந்த பூசாரி நின்று எல்லா குறியும் கேட்கறதும் பேய் ஓட்டுறதும் இந்த சடங்குலாம் அங்கதான் நடக்கும். அப்போ என்ன பண்றாருன்னா வேப்பலையை கையில எடுத்துட்டு மஞ்சள் தண்ணியை ஃபுல்லா தெளிச்சு அந்த பேயை அந்த வேப்பலையாலேயே அடிச்சு விபூதிகளை போட்டு நீ யாரு எங்க இருந்து வந்த சொல்லுன்னு அந்த பேய் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்புறம் என்ன பண்றாருன்னா கற்பூரத்தை ஏத்தி அந்த பொண்ணை, அதாவது சீதாவை நிக்க வச்சுட்டு அவளை சுத்தி கற்பூரத்தை ஏத்திட்டு அந்த கற்பூரத்துக்கு முன்னாடி வேப்பலையை வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சு ஒரு கட்டத்துல அந்த உடம்புல இருக்கிற பேய் பேச ஆரம்பிக்குது. அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது, நான் வந்து பிரியா, நான் இவளோட தோழி, இவ எனக்கு ரொம்ப நெருங்கின தோழி. சரி, எதுக்கு நீ உடம்புல இருக்க நெருங்கின தோழின்னு சொல்ற, இவகிட்ட வந்து ஏன் கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரியான்ற ஆத்மா பேச ஆரம்பிக்குது. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சூசைட் பண்ணி இறந்துட்டேன், என் புருஷனுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை, அவசரப்பட்டு இறந்துட்டேன், நான் இறந்திருக்க கூடாது,
அவர்கிட்ட பேசி சமாதானமாயிருக்கணும். ஆனா அவசரப்பட்டு இறந்து என் லைஃபையே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அவசரப்பட்டு என் ஆயுள முடிச்சுக்கிட்டேன். இந்த இறப்பை என்னால தாங்கிக்க முடியல. அப்படி இறந்த அன்னைக்கு நான் என்னோட உடம்பு பக்கத்திலேயே, அந்த இறந்த உடல் இருக்குல்ல, பூத உடல், அந்த உடல் பக்கத்திலேயே உட்கார்ந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்தேன். அந்த சமயத்துல என் நண்பி, அதாவது இந்த தோழி, அங்க வந்து என் பிணத்தை பார்த்து பயங்கரமா அழுதா. அப்போ இவளை பார்த்தேன். இவளை பார்த்த உடனே என் தோழி வந்துட்டா, என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுறதுக்கு என் தோழி வந்துட்டா, நான் அவ கூடயே போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவளை பின்தொடர்ந்து இந்த வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போதும் அவ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போதும் 2 பேரும் அதை பகிர்ந்துப்போம். அவ எனக்கு சொல்யூஷன் கொடுப்பா. இப்படி சுக துக்கம் எல்லாத்தையும் நாங்க பகிர்ந்துக்கிட்டதுனால இவகிட்ட நான் என் பிரச்சனையை சொல்லி நான் அழணுன்ட்டு தான் இவளை தேடி வந்தேன். இங்க வந்த உடனே நான் எங்க வந்திருக்கேன், ஏது வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. இது என் வீடு இல்ல, இது என்னோட சூழ்நிலை கிடையாது. அதாவது என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்கு சொந்தக்காரன் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே நபர் இந்த தோழி தான். நான் இவளை தேடி வந்துட்டேன். நான் இவ கூடயே தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி அன்னைக்கு, அதாவது இவ கல்யாணம் ஆகி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பிரியான்ற அந்த ஆத்மா இந்த சீதான்ற இந்த உடம்ப வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி அப்பப்போ வந்துட்டு போவேன். ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு அமைதியா இருக்கதான் பிடிச்சிருக்கு. என் வீட்டை தேடி போகணும், என் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இப்படியெல்லாம் எனக்கு இப்பதான் தோணுது. அதனாலதான் நேத்துல இருந்து நான் அழ ஆரம்பிச்சேன். என் புருஷன் நினைப்பு வந்துருச்சு. ஆனா இங்க இருந்து இந்த உடம்பு விட்டு என்னால தனியா போக முடியல. அது ஏன்னு தெரியல. என் புருஷனை பார்க்கணும், அதனாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த அம்மன் முன்னாடியே, இந்த சாமியார் முன்னாடியும், இவங்க குடும்பத்தார் முன்னாடியும் அழ ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே எல்லாருமே மனசளவுல கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த ஆத்மா வந்து அவசரப்பட்டு தற்கொலை பண்ணி தன்னோட உயிரை மாச்சிக்கிச்சு. அவங்க புருஷனை நினைச்சு இப்ப ஏங்கி அழுகுது. அந்த நேரத்துல யோசிச்சிருந்தா, இப்படி தற்கொலை பண்ணாம கொஞ்ச நேரம் பேசி சமாதானம் ஆயிருந்தா ஒரு உயிர் போயிருக்காது. இந்த ஆத்மாவும் இப்படி அவங்க புருஷனை தேடி அலைஞ்சிருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சாமியார் என்ன பண்றாருன்னா, நீ பயப்படாதம்மா, உன் புருஷனை பாப்ப, நீ நல்ல ஆத்மா தான், உன் பக்கத்துல உன் புருஷனை தவிர வேற யாரும் வரக்கூடாதுன்னு நீ நினைச்சதுனாலதான் இந்த சீதாவோட கணவரை போட்டு நீ அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த உடம்புல இருந்து சில மந்திரங்கள் அதெல்லாம் பண்ணாதான் இந்த சீதாவோட உடம்புல இருந்து அந்த பிரியாவோட ஆத்மா வந்து முழுசா நிரந்தரமா பிரியும். அப்படி நிரந்தரமா பிரிஞ்சாதான் தன்னோட புருஷனை தேடி இந்த ஆத்மா போகும். இது ஒண்ணும் கெட்ட ஆத்மா கிடையாது, நல்ல ஆத்மா தான். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் உங்க வீட்டுல அவளை யாரும் சீண்டாதீங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, கொஞ்சம் அவளை ஃப்ரீயா விடுங்க, அவ உடம்புல இருக்கிற அந்த பிரியாவையும் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யார? சீதாவை. அந்த இடத்துல இருந்து பேய ஓட்டல போ, ஒரு சில சம்பிரதாயம் இருக்கு, சில சடங்கு பண்ணணும், அதனால நீங்க அவளை வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பிரியாவும் அதுக்கு சம்மதிக்கிறா. யாரையுமே தொல்லை பண்ண மாட்டேன், யாரையுமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், யாரையும் பயமுத்த மாட்டேன்னு. இவங்க அதுக்கேற்ற மாதிரி பிரியாவை அதே பெட்ரூம்ல வச்சிருக்காங்க. அவளுக்கு தேவையானப்போ சாப்பாடு கொடுத்து சாப்பிட மட்டும் சொல்றாங்க. அதுக்கும் பிரியா உடம்புல இருக்கிற ஆத்மா சீதாவை சாப்பிட சம்மதிக்குது. ஏன்னா அவளோட உடம்பு ரொம்ப முக்கியம், சீதாவோட உடம்பு. அதனால சீதாவும் நல்லா சாப்பிடுறாங்க, அந்த பிரியா மூலமா சாப்பிடுறாங்க. இந்த சமயத்துல சம்பவத்தை பத்தி நம்ம தலைவர் இருக்காருல்ல, அதாவது சீதாவோட தம்பி, அவர் வந்து இந்த பூஜை பண்ணது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, என்னடி உன் புருஷனை பயமுத்துறியா, உன் புருஷனை அடிக்கிறதுக்கு தானே இவ்வளவு பிளான் பண்ண, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட, அதாவது சீதா உடம்புல பிரியா இருக்கா அப்படின்றது இவன் நம்பல, அதனால கொஞ்சம் நெக்கலா பேசுறான். இப்ப நீ பேசுறியா, உன் கழுத்துலயே அடிக்குவான்னு கையை ஓங்குற டைம்ல பயங்கரமான கோவத்துல அப்படியே சீதா கையை பிடிச்சி பலார்னு 2 அரை கையை அப்படி முறுக்கி விட்டுட்டு, நான் யாரு தெரியுமா, பிரியா அப்படின்னு சீதாவோட முகத்துல பிரியாவோட அந்த முகத்தை காட்டின உடனே பயபுள்ள அலறி போய் வெளியே ஓடி வந்துடுறான். வெளியே ஓடி வந்துட்டு அந்த முறுக்கின கையை டக்குன்னு திருப்ப முடியல. அப்புறம் தான் யோசிக்கிறான், நம்ம அக்காவுக்கு இவ்வளவு பவர் கிடையாது, உடம்புல இவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடையாது, எப்படி இப்படி அடிக்கிறா, எதனால இப்படி பண்ணா, அவன் மூஞ்சில தெரிஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் நம்பிக்கையே வருது அவனுக்கு. அந்த பயத்துல ஓடி போய் என்ன பண்றான்னா, அவங்க வீட்டுல இருக்கிற பூஜையில இருக்கிற சாமியை கையை எடுத்து கும்பிடுறான். அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி. அப்ப வருது அவனுக்கு நம்பிக்கை. பேயின் மூட நம்பிக்கைன்னு சொன்னான் பாத்தீங்களா, அந்த பேயும் நம்புறான். அவனை காப்பாத்த சாமின்னு ஒண்ணு தேவைப்படுதுன்றதையும் அப்பதான் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிடுறான். அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் வராங்க. இப்பவாது நீ நம்புறிய, ஏன்னா அவங்க அம்மா பயப்படல. அந்த பிரியாவோட ஆத்மா எதனால இருக்கு எல்லாத்தையும் அந்த சாமியார் சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த உங்க பையன் நம்பல, இப்ப எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டான். மூட நம்பிக்கை, அதாவது பேய், பிசாசு, தெய்வம், இது எல்லாமே இருக்கு அப்படின்றத நம்பினதுக்கு இவங்க அம்மா அந்த கடவுளை பார்த்து, என் பிள்ளைக்கு புத்தி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன்ல அவங்க அம்மா கும்பிட்டுருக்காங்க.
இந்த விஷயத்த நம்ம இந்த ஸ்டோரி சொன்னவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க அம்மா இப்படி கும்பிட்டாங்களாம். அந்த சம்பவத்துல கூட ஒரு பையனை பேய் அடிச்சிருச்சு, ஒரு அம்மாவா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆனா அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணல. என் பையனுக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னு தான் கையெடுத்து கும்பிட்டாங்களாம். அடுத்த நாள் அதாவது அந்த 2 நாள் முடிஞ்சிருச்சு. அந்த பூசாரியும் வராரு. பூசாரி வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அந்த கல்லுப்புல ஃபுல்லா மஞ்சளை தடவிடுறாங்க. அந்த கல்லுப்புல மஞ்சளை தடவிட்டு இந்த கிராம்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கிராம்பையும் சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு இந்த சீதாவோட கையில அதை கொடுத்து பிரியாவோட வீட்டு நோக்கி நீ நடந்து போ, அதாவது அவ வீட்டை தேடி நீ போ, கூட யாராவது ஒருத்தவங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லி இவங்க கணவர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கணவர் கொஞ்சம் பயத்தோட தான் இருக்காரு, ஆனா தன்னோட பொண்டாட்டி முக்கியம். அதனால என்ன பண்றாருன்னா அவரும் கூட போறாரு. இந்த கல்லுப்பை அந்த கணவர் கையில கொடுத்துட்டு இதை கலந்த அந்த மஞ்சள் கிராம்பு இது எல்லாமே கலந்த அந்த இதை கொடுத்துட்டு அம்மனை வேண்டிக்கோ, இந்த வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த கல்லுப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணதை கீழே போட்டுக்கிட்டே போ அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்றாரு. இப்போ போறது சீதா உடம்புல பிரியா கிடையாது. ஏன்னா பிரியாவுக்கு வேற எங்கேயும் போக முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. அதனால சீதா மட்டும்தான் இப்ப போறா. சீதாவுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க, உன் உடம்புல பிரியா இருக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சீதாவுக்கு இப்போ மனசளவுல ஒரு பெரிய பாதிப்பே உருவாயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டு நாம தான் அவ சுகதுக்கத்துல நம்ம எல்லாத்தையும் பங்கெடுத்துக்கிட்டோம். ஒரு கஷ்டம்னா என்கிட்ட வருவான்றது, அதுவும் செத்ததுக்கு அப்புறம் வருவான்றது தெரிஞ்சுக்கிட்ட சீதா மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இறந்து போன பிரியாவை நினைச்சு வேதனைப்படுறாங்க. சரி, அவளோட கடைசி ஆசையான அந்த புருஷனை போய் பார்க்கட்டும், இறந்த நிலையில அந்த ஆவி நிலைமையில புருஷனை போய் பார்த்து சந்தோஷம் அடையட்டும்ன்றதுக்காக சீதா என்ன பண்றாங்கன்னா அந்த கல்லுப்பு மிக்ஸ் பண்ண அந்த மஞ்சள் எல்லாத்தையும் அவங்க வீட்டுல இருந்து யாரு கண்ணுக்கும் தெரியவும் கூடாது அது போடுறது, அந்த மாதிரி விசிறிக்கிட்டே போனோம். அப்படியே போயிட்டு கரெக்டா அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் விசிறிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம சீதா வீட்டுல இருக்கிற பிரியா அந்த புருஷனை தேடி அவங்க வீட்டுக்கு போயிடுறா. ஏன்னா அதுக்கான வழியை உருவாக்குறதுக்கு தான் இந்த மஞ்சள், அந்த உப்பு, இந்த கிராம்பு இது கலந்து இந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி அந்த சாமியாடி அந்த அம்மன் அருளால இந்த பிரியாவோட ஆத்மாவை அவன் புருஷனை தேடி அமைச்சிருக்கு. ஆனா அந்த ஆத்மாவும் ரொம்ப நாளைக்கு அங்க இருக்காதாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்துட்டு அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யுமா அந்த குடும்பத்துக்கு. அதை செஞ்சுட்டு அவளோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா. சூசைட் பண்ணி தேவையில்லாம தன்னோட உயிரை விட்ட பிரியா ஆத்மா நிலையில ஃப்ரெண்டுக்கும் புருஷனுக்கும் நடுவுல ஒரு தீராத ஆசையில அலையிற ஒரு ஆவியா மாறி பெரிய துக்கத்தை ஏற்படுத்தின கதை தான் இந்த கதை. இப்போ வரைக்கும் சீதா தன்னோட ஃப்ரெண்டு பிரியா இறந்தனால இப்போ வரைக்கும் கரெக்டா மறக்காம கும்பிட்டுட்டு வராங்க. அவங்களோட குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு. அந்த பெண் குழந்தைக்கு பிரியான்னு தான் பேர் வச்சிருக்காங்களாம். அவங்களோட நட்பு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லா இருந்திருக்கு பாருங்க. இந்த கதையின் மூலமா நான் சொல்ல வர கருத்து என்ன தெரியுமா, எதுக்குமே அவசரப்பட்டு இந்த சூசைட் பண்ணி இறந்து அதுக்கப்புறம் ஒரு சண்டையில சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கிட்டா அந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பத்தின்றதை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க கேட்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.